சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய புலவர்களுடைய ஆசைகளையும் வேண்டிக் கொண்டு என்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் அவர்களுக்கும், இரண்டாவது விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சேனாதான் குமரன் அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும், இதில் இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், பெரியோர்கள், பருடாட்டிகள், எதிர்கால சைவர்களும் சைவ புலவர்கள் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். சிற்றம்பலம். உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி தீரல் மழலை மூல அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை பழுவா வண்ணம் அருமே. விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். பிறவாத இந்த அன்பு வேண்டி பின்வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் வான்முகில் வளாது பெய்க நலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். சிற்றம்பலம். நம பார்வதீபதே பார்வதீபதே ஹரஹர மகாதேவா பார்வதீபதே ஹர மகாதேவா பார்வதீபதே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி நன்றி. அழகாக இந்த திற பாராயணம் வழங்கிய காந்தி அம்மைக்கு சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலும் அன்பின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். முதலாவது விரிவுரையாக சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் அவர்கள் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் தொடர்பான இலக்கண
கடந்த கால வினாக்கள் மீட்டல் விரிவுரையை வழங்க இருக்கின்றார். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். ஓம் நம சிவாய நமக. சைவ புலவர் சங்க தலைவர் அவர்களே, அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆனந்தி ஜெயரத்னம் அம்மையார் அவர்களே, தொழில்நுட்ப உதவியை வழங்கிக் கொண்டிருக்கும் கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, ஏனைய சைவ புலவர்கள், படிக்க வந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பின் பணிவு. இன்றைய நான் இலக்கண பாடத்துல சென்ற கிழமை இந்த 19ஆம் ஆண்டு வினாத்தாள் உங்களுக்கு பார்த்தேன். நான் அதுல கொஞ்சம் அரவாசில டைம் ஆகிட்டு பின் அரவாசில இப்ப அடி போட்டேன். இப்ப அது தொடர்பம் வந்து பார்க்கலாம். மிச்சத்தை ஞாபகம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? 2019ஆம் ஆண்டு சைவப்புலவர் பரீட்சை முதலாம் கேள்வி ஆனரின் நுனினா அன்னமற்ற பறக்கும் மல்லிகள் அப்படி எப்படியும் வந்தது. அதுல திரும்ப அதை சொல்லி கொண்டிருக்கல. அது இப்ப நாங்க அதுல அடுத்த கேள்வியாக மிச்சத்தை படிப்போம். மிச்சம் வந்து 8ஆம் கேள்வி நன்னூல் விருத்தி என்ற அந்த இதுல வருகிறது 8ஆம் கேள்வி. மற்றது படிச்சதுல விளக்கம் விளங்காட்டி கடைசியாக கேட்டுக்கொள்ளுங்க. அல்ல புதாக்கள் வந்திருந்தாலும் அன்றைக்கு வராதாக்கள் வந்திருந்தாலும் அவற்றையும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நாங்கள் 8ஆம் கேள்வியை பார்ப்போம். நன்னூல் விருத்தி 8ஆம் கேள்வி. பின்வருவனவற்றுள் 4க்கு சேகுறிப்பு தருக. உதாரணம், ஓரெழுத்து ஒரு மொழி. 2வது சந்தியக்கரங்கள். 3வது தற்பவம். 4வது செய்யுள் விகாரம். 5வது மும்மொழி ஆகுபெயர் என்று அந்த வினா தரப்பட்டு உள்ளது. அதுல ஆனா பகுதியில ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லக்குள்ள உயிரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, உயிரெழுத்துக்கள்ல குரில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரமாட்டாது. ஆனா நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். இப்ப ஆவென்னாவை எடுத்து பார்த்தா அவன்னாண்டா பசு என்ன. மற்றது ஊ என்ன எடுத்து பாண்டா ஊ என்னாண்டா இறைச்சி. மற்றது ஈ என்னாண்டா ஈ. அந்த மாதிரி வரும். ஓண்டா மதகுதாங்கிற பலகை, அந்த தண்ணி காய்ச்சட்டுல அந்த மதகை மறைச்சு கட்டுற அந்த பலகை பேர் மதகு. ஐயண்டா அழகு. அந்த மாதிரி அந்த நெட்டெழுத்துகளுக்கு உயிர் நெட்டெழுத்துகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதே போல நீங்க இந்த நெடுங்கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்றாலும் நெட்டெழுத்துக்கள் சில நெட்டெழுத்துகளுக்கு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் அந்த நெட்டெழுத்து அவென்னா என்ன ஊன்னா அது மட்டும் சொல்லியிருக்கிறேன். மற்றது சொல்ல போனா ஒரு நாள் முழுக்க வேணும். அப்ப அது அவ்வளவு முக்கியம் இல்லை. இது முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழி, இது முக்கியம். அதை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த 2வது சந்தியக்கரம் என்று சிறுகுறிப்பு தானே. அப்ப எனக்கு எழுத தேவையில்லை. நீங்க அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அந்த நெட்டெழுத்து மட்டும் எழுதினா காலம். மற்றது நெட்டெழுத்துகள்ல ஏனையலும் வரும் என்று போட்டா சரி. குறிப்பு இந்த நெட்டெழுத்துகள் உயிர் நெட்டெழுத்துக்களை மட்டும் எழுதினா சரி. மற்ற சந்தியக்கரம் என்று கேட்டிருக்கிறார்கள். சந்தியக்கரம் என்றா என்ன என்று சொன்னா உயிரொலிகள்ல இந்த ஐயன்னாவும் அவ்வன்னாவையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனாக்கு அவன்னா, ஈனாக்கு ஈயன்னா, ஊனாக்கு ஊவன்னா, ஏனாக்கு ஏன்னா. அப்ப ஐயன்னாக்கும் அவ்வன்னாக்கும் அதுக்கு தனியே இல்ல, இன எழுத்து இல்லாம இருக்கிறது ஐயன்னாக்கும் அவ்வன்னாக்கும். அப்ப இந்த உயிரொலிகள்ல ஐயன்னா அவ்வன்னா ஆகியவற்றுக்கு புறநடைகளுக்கு இருப்பது போல தனியாக அப்படி இல்லை, சோடியாக இல்லை. இவற்றை கூட்டொலிகள் என்றுதான் நாங்கள் ஐயன்னா அவன்னாவும் கூட்டொலிகள் என்று சொல்றோம். ஐயன்னாவையும் அவன்னாவையும். அப்ப அப்படியாக கூட்டொலிகள் சொல்லக்குள்ள வடமொழி இலக்கணகாரர்கள் இதனை சந்தியாக்கிரகம் என்று குறிப்பிடுறார்கள். வடமொழி இலக்கணகாரர் இதுக்குதான் பெயர் சந்தியக்கிரமம். அதாவது கூட்டெழுத்து. சந்தியக்கிரமம் என்றா கூட்டெழுத்து. அப்ப கூட்டெழுத்துன்றது கூட நம்ம அந்த ஐயன்னா என்ன ஒலிகள் சேர்ந்த ஐயன்னா வரும். ஆனா ஊனா மானா சேர்ந்தா ஐயன்னா வரும். அதாவது ஆனா ஊனா என்ன வந்தா ஆனா ஊனா வந்தா ஆரியத்துக்கு
சந்தியகரம் அகரத்தின் முன் இகரமும் யகரமும் என்று சொல்லப்பட்ட வந்தால் அது ஒத்து நின்று ஐயன்னா வரும். ஆ இ இ அப்ப ஐயன்னா என்ற நெற்றெழுத்து அளிக்கும். அதே போல இந்த அகரத்தோட உகரமும் மகரமும் தமிழ் தொடர என்ன வரும்? அவ்வன்னா வரும். ஆ ஓ இவ் அவ்வண்டு வரும். அப்ப இதைத்தான் சொல்றது வடமொழியில தற்சமம் என்று சொல்லுவார்கள், வடமொழியில சந்தியக்கரம் என்று சொல்லுவார்கள், தமிழ்ல கூட்டொலிகள் என்று சொல்லுவார்கள். இப்ப தற்சமம் என்றா தமிழ்ல கூட்டொலிகள். அதான் நான் இப்ப சொன்ன கருத்து. இந்த கூட்டொலிகள் ஐயன்னாவும் அவ்வன்னாக்கும் இன எழுத்து இல்ல, அது கூட்டொலிகள். அதுக்கு இன எழுத்து இல்லாத அது கூட்டொலிகள் சொன்னா சரி. அடுத்தது தற்பவம் என்றது சிறு இப்ப கேட்டிருக்கிறாங்க. தற்பவம் என்றா ஆரிய மொழிக்கு உரிய ஆரியம் என்ற வடமொழி, வடமொழிக்கு உரிய சிறப்பு எழுத்துக்களாலும் பொதுவும் சிறப்புமாகிய 2 எழுத்துக்களுமாகிய திரிதல் முதலிய விகாரம் பெற்று தமிழில் வந்து வழங்கும் வடமொழி தற்பவம் என்று சொல்லப்படும். அதாவது தற்பவம் என்றது இப்ப கமலம் அலங்காரம் என்று வடமொழியில இருக்கிற சொற்கள். வடமொழியில் இருப்பது போல தமிழில் எழுதுவதை நாங்கள் தற்சமம் என்று சொல்றோம். கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போல தமிழில் எழுதுவதை நாங்கள் தமிழ்ல கமலம் அலங்காரம், அதாவது தற்சமம். இப்ப லக்ஷ்மி என்பதை நாங்கள் தமிழ்ல எப்படி எழுதுவோம்? இலக்குமி என்றுதான் எழுதுவோம். லக்ஷ்மி என்றால் நாங்கள் இலக்குமி என்றும், விஷம் என்றா விடம் என்றும் எழுதுவர். அப்படியாக தமிழில் எழுதப்படும் எழுத்துத்தான் தற்பவம். இப்ப தமிழ்ல வடமொழி சொல்ல தமிழ்ல மாற்றி எங்கட சொல்லில் அதை எழுதக்குள்ள அது தற்பவம். மற்றது வடமொழியில உள்ள சொற்கள் அப்படியே நாங்கள் எழுதக்குள்ள அது தற்சமம். இப்ப கமலம் அலங்காரம் அது அப்படியே தான் எழுதிருந்தாங்க. அதெல்லாம் வடமொழி சொல். கமலம் அலங்காரம் குங்குமம் எல்லாம் வடமொழி சொல். அதை அப்படியே தான் எழுதுறோம். அது தற்சமம். மற்றது மாற்றி எழுதுறது தற்பவம் என்று சொல்லப்படும். அதுதான் இந்த கருத்து. அடுத்தது செய்யுள் விகாரம். செய்யுள் விகாரம் என்றால் செய்யுள்ல நாங்கள் எழுதும் பொழுது சில வேளைகள்ல மெல்லொட்ட வல்லொட்டாக்குவார்கள், மெல்லொட்டாக்குவார்கள். ஏனென்றா அந்த செய்யுள்ல அந்த எழுத்துக்கள் எண்ணி தனி செய்யுள் செய்கிறது. அதற்காக வேண்டி அந்த எழுத்துக்களை சரி பண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் மெல்லொட்ட வல்லொட்டாக்குவார்கள், வல்லொட்ட மெல்லொட்டாக்குவார்கள், குற்றெழுத்து நெற்றெழுத்தாக்குவார்கள், நெற்றெழுத்தை குற்றெழுத்தாக்குவார்கள். சில நேரம் இல்லாத எழுத்தை வருவிப்பார்கள், உள்ள எழுத்தை நீக்குவார்கள். இப்படியான மாற்றங்களை இந்த செய்யுள்ள அவர்கள் செய்வார்கள். செய்யுள்ள அந்த எழுத்தண்ணி படிக்கிற ஒரு அம்சம் இருக்குது. மற்றது செய்யுள்ள சில இந்த சீர்கள் அதுகளை சரி பண்ணுவதற்காக வேண்டி அப்படி அந்த செய்யுள் விகாரம் ஏற்படுகிறது. அப்ப மெல்லொட்டை வல்லொட்டாகவும் வல்லொட்டை மெல்லொட்டாக்கலும் குற்றெழுத்தை நெற்றெழுத்தாக்கலும் நெற்றெழுத்தை குற்றெழுத்தாக்கலும் இல்லாத எழுத்தை வருவிக்கவும் உள்ள எழுத்தை நீக்கலும் எழுதிக்கொள்ளுங்க. உள்ள எழுத்தை நீக்கலும் செய்யுள்ளத்தே அடி தொடை முதலானவைகளை நோக்கி அமைக்க வேண்டும் இடத்து வருவனதால் இந்த செய்யுள் விகாரம். இப்ப குறுந்தாள் என்றதை குறுந்தாள் என்றுதான் சரியான சொல். செய்யுள்ள சிலபடி எழுத்துக்காக வேண்டிய எழுத்துக்களை மாற்றும் போது குறுத்தாள் என்றும் வரும். தட்டை தானா தட்டை என்று சொல்ல சிலபடி செய்யுள்ள தண்டு கண்டு வரும். பொத்தலார் என்றுதான் சரியான சொல். பொத்தலார் அத போத்தலார் என்று சொல்றது செய்யுள்ள மாற்றம். தீயேன் என்றத தீயன் என்று சொல்லுவாங்க. தீனா ஏனா இல்லைன்னா தீயன். மற்ற சிறிய விலை என்று சொல்றதை சிறிய விலை என்று சொல்றத சிறி இலை என்று செய்யுள் விகாரத்துல உதாரணம் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப செய்யுள் விகாரம் அதுதான். செய்யுள்ள அந்த செய்யுள் சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அந்த எழுத்தண்ணி செய்வதற்காக வேண்டியும் அப்படியான இதுகளுக்காக வேண்டி மெல்லொட்டை வல்லொட்டாக்குவார்கள், வல்லொட்டை மெல்லொட்டாக்குவார்கள். இப்படியான மாற்றங்கள் இந்த செய்யுள் விகாரத்துல நெற்றெழுத்தை குற்றெழுத்தாக்குவார்கள், குற்றெழுத்தை நெற்றெழுத்தாக்குவார்கள், இல்லாத எழுத்தை வருவித்து எடுப்பார்கள். அப்ப இதுதான் அந்த செய்யுள் விகாரம்.
அப்ப சரி செய்யுள் விகாரம் இங்க நோட்ஸா எழுதாட்டியும் பிறகு நீங்க அதை கேட்டு எழுதி கொள்ளுங்க இல்லை எழுதுண்டாலும் நான் படிப்பிக்கக்குள்ள எழுதி கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு சிறு குறிப்பு தந்திருக்காக மும்மடி ஆகு பெயர். இப்ப ஆகு பெயர்ல ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர் இருக்குது. அப்ப இதுல மும்மடி ஆகு பெயர் இப்ப சாரை பாம்பு என்ற எழுத்துகள் அது இருமடி ஆகு பெயர். சாரை என்றாலும் பாம்பு தான், பாம்பு என்றாலும் பாம்பு தான், அது இருமடி ஆகு பெயர். மும்மடி ஆகு பெயருக்கு உதாரணம் கார் அறுத்தது. கார் அறுத்தது, கார் அறுத்ததுல நெல்லைத்தான் அறுக்கிறார்கள். அப்ப கார் அறுத்ததுக்கு என்று ஏன் சொல்றார்கள்டா நிறப்பெயர். கார் என்றா கருப்புன்ற பெயர், சரியா? நிறப்பெயர் அந்த மேகத்துக்கு ஆகிறது. கார் என்றா கருமையை மேகத்துக்கு கார் என்று பெயர் வந்தது. அது கருப்பு நிறமாக இருக்கிறபடினால அதுக்கு பெயர் கார். அப்ப நிறப்பெயர் மேகத்துக்கு ஆகி பிறகு மேகத்தின் பெயர் பருவத்துக்கு ஆகி என்ன பருவம்? கார்காலம். அந்த மேகத்தில பெயர் தான் கார். அந்த பருவத்துக்கு ஆகி வருது கார்காலம் உண்டு. கார்காலம் என்றா அது அந்த மேகத்தில பெயர் தான் அந்த பருவத்துக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப நிறப்பெயர் மேகத்துக்காகி, மேகத்தின் பெயர் பருவத்துக்கு ஆகி, பிறகு பருவத்தின் பெயர் விளையும் பயிருக்கு ஆகிறது. இப்ப கார் அறுத்தது அந்த பருவத்தின் பெயர் அந்த பயிருக்கு நெல்லுக்கு ஆகி வந்திருக்கிறது. அதுதான் மும்மடி ஆகு பெயர். சரியோ? விளங்கிக்கொள்ளலாம். எழுதி விளங்காட்டி திரும்ப கேட்டு எழுதி கொள்ளுங்க. மற்றது முதலை ஐயூரில் சினையை கண்ணுறும். அது முதற்காகி சினைக்கு கையாகும். இச்சூத்திர பொருளை உதாரணம் மூலம் விளக்குகள் கிடக்குது. அப்ப இது ஒரு சூத்திரம். முதலை ஐயுளில் சினையை கையுறும். அதாவது என்னது? முதல் என்றா முதல் ஒரு ஒன்றுல உடம்படுத்தான் முதல். எங்கிட்ட சினை வந்து கை, கால், கண், மூக்கு, நாக்கு இதெல்லாம் சினை. அப்ப முதலை ஐ என்ற எழுத்து முதலுக்கு வந்தால் சினையை கண்ணுறும். சினைக்கு கண் என்ற உருவு வரும். சினையை கண்ணுறும். அது முதற்காயில் அந்த சினைக்கு கண் ஐ வந்தால் அந்த மற்றதுக்கு கண் வரும், சரியா? அது முதற்காயிற்றுன்றது. சினைக்கு கண் வந்தால் இல்ல முதலுக்கு கண் வந்தால் சினைக்கு ஐ வரும். மாறி மாறி வரும் என்று சொல்லப்பட்டதுதான் இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. அத உதாரணம் மூலம் விளக்கு கண்டு இருக்கிறார். அப்ப முதலினை ஐ உருவு பொருந்தினால் சினையினை கண்ணுருவு பொருந்தும். சினையினை கண்ணுருவு பொருந்தினால் முதலினை ஐயுருவு பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப உதாரணம் யானை எடுத்த யானை தான் முதல். அதுல சினைக்கு காலை சொல்லிடுறாங்க. யானையை காலின் கண் வெட்டினான். அப்ப முதல் யானை அதுல ஐ வந்திருக்கு. யானையை கால் வந்து சினை, காலின் கண் வெட்டினான். அப்ப முதலுக்கு ஐ வந்தால் சினைக்கு கண் வந்திருக்கிறது. அதே போல யானையின் கண் காலை வெட்டினான். சரி, நம்ம வந்துட்டேன். சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எனக்கு ஒரு கால் வந்தது. அப்ப பின்ன
சினைக்கு யானை என்று சொன்னால் யானையது காலை வெட்டினான் என்றா முதலாவது முதல் யானை யானையை காலின் கண் வெட்டினான் முதலுக்கு கை வந்தால் சினைக்கு கண் வந்திருக்கிறது. அப்ப முதலுக்கு கண் வந்தால் சினைக்கு கை வரும் மாறிச்சொல். அப்ப யானையின் கற்காலை வெட்டினான். முதலாவது யானையில் காலின் கண் வெட்டினான். அடுத்தது யானையின் கண் காலை வெட்டினான். இப்ப முதலுக்கு சின்ன வந்திருக்குது, அடுத்ததுல சினைக்கு முதல் வந்திருக்கிறது. யானையின் கற்காலை வெட்டினான். அப்ப முதல் வந்திருக்கு. யானை முதல் கால் சினைக்கு ஐ வந்திருக்கு. அப்ப முதலுக்கு ஐ வந்தால் சினைக்கு முதலுக்கு ஐ வந்தால் சினைக்கு கண் வரும், முதலுக்கு கண் வந்தால் சினைக்கு ஐ வரும் என்று சொன்னது இதுதான். உதாரணத்தை போட்டீங்கடா சரி விளங்காட்டி பிறகு கடைசியாக எழுப்படும். அடுத்தது ஆவன்னா செய்யுள்ளது தெரியும் வேற்றுமை உருவுகள் எவை? செய்யுள்ளது திரியும் வேற்றுமை உருவுகள் எவை? அவை திரிமாற்றுக்கு உதாரணம் தருக. இப்ப செய்யுள்ளது திரியும் வேற்றுமை உறுப்புகள் என்னன்னுதான் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு சூத்திரம் தந்திருக்கிறார்கள். ஐ ஆண் பூ செய்யுள்ளது திரியும் வேற்றுமை உறுப்புகள் எவை? அவை திரிமாற்றுக்கு உதாரணம் தருகின்றதான் கேள்வி. இப்ப நாங்க அதுக்கு அந்த சூத்திரத்தை எழுதணும். ஐ ஆண் பூ ஐ ஆண் பூ என்று சொல்லப்படுற அந்த 3 உறுப்புகளும் ஐ ஆண் பூ செய்யுட்பு அவ்வும் ஆகும் கவ்வும் ஆகும். அதுல கருத்து என்னண்டா ஐ ஆண் பூ 3 உறுப்புகளும் செய்யுள்ளத்து வரும்போது அகலமாக தெரியும். அப்ப ஐயான்கு செய்யுட் கவ்வும் ஆகும். கவ்வும் ஆனாவைத்தான் நாங்க செய்யுள்ள அவங்க எழுதக்குள்ள செய்யுட் கவ்வும் ஆகும் என்றது தானாதான் போட்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க செய்யுட் கவ்வும் ஆகும் செய்யுட் ஆனா என்று சொன்னா செய்தல ஆனான் வரும். செய்யுட்க ஆனாவாக வரும். ஐ ஆண் பூ 3 உறுப்புகளும் செய்யுள்ள எழுதும் பொழுது சில வேளைகள் அகரமாக தெரிந்து வரும். அக்ஷணையில் எடுத்தால் ஆண் அல்லாது இந்த செய்யுள்ள ஐயான் பூ அகரமாக வரும். அக்ஷணையில மட்டும் இந்த ஆண் அல்லாம ஐயம் பூவும் அகரமாக தெரியாது. அக்ஷணையில ஆண் அல்லாமல் ஐயும் பூவும் அகரமாக தெரியாது. அந்த ஆண் மட்டும் ஐயாரமா தெரியும், மற்ற பூவும் ஐயும் அகரமாக தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே உயர்திணையில் 3 உருகும் திரியும். உதாரணம் ஐயன்ற உதாரணமாக காவலோனை களிரஞ்சுமே. அப்ப காவலோனை முதல் காவலோனை முதல் செய்யுள்ளது திரியும் வேற்றுமை உறுப்புகள். அப்ப காவலோனை களிரஞ்சுமேண்டா காவலோனை என்று ஐயன்னாதான் வந்திருக்கு. அதுல அத ஆறாவாக வரும் செய்யுள்ளன்னு சொல்லக்குள்ள காவலோனே லோனை என்று வராம காவலோனே களிரஞ்சுமே. காவலோனை களிரஞ்சுமே என்றக்குள்ள செய்யுள்ளது அந்த ஐயன்றது ஆனாவாக வரும். அப்ப காவலோனே களிரஞ்சுமே என வரும். அடுத்தது மற்ற உதாரணம் புலவரான் என்பது ஆண் என்றதுக்கு புலவரான் எழுதப்பட்டதுன்றதுக்கு ஆனவாரது உதாரணம் புலவரானே. புலவரான் என்பது புலவரான என வரும். கடிநிலை என்று என்றக்குள்ள ஆசிரியருக்கு என்றும் உயர்திணையில் 3 உறுப்புகளும் தெரிந்தன என்று சொல்லி 3 உறுப்புகளும் உயர்திணையில ஐ ஆண் பூ தெரியும். அடுத்த மற்ற கேள்வி காவலோன் களிரஞ்சு 19 முடியாது. அடுத்தது எடுத்துக்கிட்டாங்க ஆயிரம் மதினம் சேர்க்கைகளும் சிறப்பினவும்
எழுத்தது காலத்துல வருது. உண்மை விளைச்சல், இசை பிடிச்சல், நாடு விளைச்சல், காலம் கொஞ்சம் புரியுது. அம்மா பொண்ணுத்திரி அம்மா சத்தத்தை காணையில. கொஞ்சம் புரிஞ்சு நான் பாக்குறேன். சரி. தொல்காப்பியம் இதுல நச்சினாக்கிய விடையில பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி உதாரணமும் தருக. 1000 வைனும் ஆயியல் தெரியாது என்று சொல்லிருக்காங்க ஒரு சூத்திரம். அப்ப இன்னொரு கருத்து 1000 வைனும் ஆயியல் தெரியாது என்றா அதுல கருத்து என்ன? அப்ப நாங்கள் முதலாவது சூத்திரத்தை இதனோட சேர்த்து படிச்சு கொள்ளும். நீங்க முதலாவது சூத்திரம் தெரிஞ்சாதான் இதுக்கு அடுத்த சூத்திரம். 1000 முதல் சொல்லி இருக்கிறாங்க 10க்கு மற்ற 100க்கு உதாரணம் சொல்லி வந்தவர்கள். இப்ப அடுத்த சூத்திரத்துல 1000 வரையும் ஆயியல் தெரியாது என்று இருக்கிறாங்க. இது இந்த இடையில மொட்டையாக நிற்கிறது. இப்ப 1000 வந்தாலும் அந்த முதல் சொன்ன இயல்புல அந்த 1000க்கு முன்னால 10, முதல் 100க்கு முன்னால 10, 10க்கு முன்னால 10, 100க்கு முன்னால 10 தான் சொல்லி கொண்டு வந்தவர்கள். இப்ப 1000 வந்தாலும் அந்த இயல்பு தெரியாது. 1000, 10, 1010 என்று வரும். 1000 சக 10, 1010 தான் 1000 வரையும் ஆயியல் தெரியாது. அந்த முதல் சூத்திரத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்க வேணும். சொல்லி நினைப்பேன். அடுத்த கேள்வி தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா என்று கிடக்குது. தேற்ற இகரம். அப்ப இகரம் தேற்றத்துல வரும். தேற்றம் தேற்ற இகரம். அப்ப ஏனவளுக்கு நீயே செய்தாய் தேற்றம் கடைசியா சொல்லியாச்சு. நீயே செய்யாய் என்றாக்குள்ள தேற்றமாக அந்த இகரம் வந்திருக்கிறது. சிறப்பின் ஒவ்வொன்றாக்குள்ள அந்த ஓனா சிறப்புக்கு வருகிறது. ஓனா சிறப்புக்கு கனப்பொருள் இருக்கிறது. அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா. அப்ப சிறப்பின் ஒவ்வொன்றாக்குள்ள ஓ இவன் பெரியன் என்றக்குள்ள அது சிறப்பு. ஓன்றது சிறப்பாக தெரியும். ஓ இவன் பெரியன் என்று. மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா. அந்த வல்லெழுத்து அதுல மிக்க வராது. ஏற்ற இகரம். இவனே செய்தான். அதான் தேற்ற இகரம். வல்லெழுத்து மிகா. இவனே செய்தான். சிறப்பின ஓ இவன் பெரியன் என்று சொல்வது. நச்சினாக்கினியர் சமயம் எது எவ்வாறு சுதந்திரக்குரிய காரணங்களை தருக என்று கேட்கிறாங்க. அடுத்தது நச்சினாக்கிரிய சமயம் என்ற எழுதக்குள்ள நான் சொல்றேன். நச்சினாக்கிரியன் சமயம் மண்டபுல அது சமயத்தை பார்த்துத்தான் சொல்ல வேணும். அதுக்கு பிறகு பார்க்கணும். அடுத்த கேள்வி செந்தமிழ் இலக்கணத்துல ஒரு பாட்டு தந்திருக்கிறார்கள். என்ன செந்தமிழ் இலக்கணத்துல ஆடி மாத தேய்பிறை தசமி திதியில் உயர் நீத்த உமது நண்பனுக்காக ஒரு திரிப்பா எழுதுக. அது பெரும்புறையும் ஒரு திரிப்பா எழுத சொல்லி வந்திருக்கிறது. ஐயா உங்களுக்கு சொல்லி தந்து இந்த மாதிரி எழுதலாம். ஒன்றினை நேரிசைப்பா வெண்பாவில் தருக. நேரிசைப்பா வெண்பாவில். நேரிசைப்பா வெண்பாவில் தருகன்ற அந்த வெண்பா எழுத வேணும். முதலாவது 4 அடி இருக்கும். முதலாவது அடியில 4 சீர், 2வது அடியில 3 சீரும் ஒரு தனி சொல்லும், 4வது வரியில 3 சொல், 4 சொல்,
மூன்றாவது வரியில 3 சீர், 4வது வரியில 3 சீர் வரும். அப்ப எல்லா அடியிலையும் 4 சீர் வந்து கடைசி அடியில மட்டும் 3 சீர் வரும். அதான் இந்த நேரிசை வெண்பாடு இலக்கணம். மற்றது நேரிசை வெண்பாட்டுக்குள்ள அந்த கால் சீரும் விளக்கீரும் தான் அந்த வெண்பாவில வரும். வெண்பாவில வெண்பாவில வரும். மற்றது கடைசி எழுத்து இறுதி எழுத்து 4 அம்சத்துல வரும். என்ன அம்சம் அது? மறந்து போயிட்டு என்ன உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க. நேரிசை வெண்பாவில கடைசி 4ம் 4 சீர் வரும். கடைசி இது நாள் மலர் காசு குழப்புன்றதுல வரும். கடைசியில நாள் மலர் காசு குழப்பு என்ற சீர்ல கடைசி வரி வரும். இதுதான் இந்த வெண்பாவில் இணைக்கலாம். அப்ப இந்த வெண்பா என்ன மாதிரி எழுதுலன்னு நீங்க ஐயாட்ட கேட்டு அதுல வர சீர் என்ன? வெண்பாவிலே காய்ச்சி விளைச்சி மாச்சி 3ம் வரும். அடுத்தது பின்வரும் பாடலின் அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் தெளிவுபடுத்துக. காதலன் மெல்லுயிர்க்கு காவலல் புரிந்ததால் பேரியராயம் பிரியாத மாதர் படரிகால் சீக்கும் பகலவனை நோக்கி குடதிசையை நோக்கும் குறிப்பு. இதுவும் ஒரு நேரிசை வெண்பாவில தான் இந்த பாடலும் வந்திருக்கிறது. அப்ப பாருங்க, முதலாவது வரி 4 சீர், 2வது வரியில 3 சீரும் ஒரு கூன் செல்லும், 3வது வரியில 4 சீர், 4வது வரியில 3 சீர். குறிப்பு என்ற கடைசியாக முடிந்திருக்கிறது. அந்த குறிப்பு என்றது நாள் மலர் காசு குழப்புல எந்த வகையில வரும் என்று நினைக்கிறீங்க? குறிப்பு என்ற பூ என்றல முதல் பூனாரினா இப்பெல்லாம் 3ம் வந்து என்ன செய்யறது? பூ. அப்ப இப்படி பார்க்கும்போது அந்த குறிப்புன்றது நாள் மலர் காசு குறப்பு. குறப்பு என்ற தன்மையெல்லாம் வருது பாருங்க. பீனா ரானா இப்பெல்லாம் அப்புறம் பூனா, அந்த இதுலதான் இந்த பூனா ரீனா இப்பெல்லாம் பூனா வருகிறது. அப்ப குறப்பு என்ற தன்மையில தான் அந்த குறிப்பு வந்து வருது. மற்றது நேரிசை வெண்பாவில சீர் 4 சீர், கடைசி வரையில 3 சீர், இந்த மாதிரி வரும். மற்றது அப்ப இதுல அணி இலக்கண வகை, இந்த பின்வரும் பாடல்ல அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் தெளிவுபடுத்துக என்று இருக்கிறார். அப்ப இந்த பாடல் என்ன அணி என்று சொன்னால், இது வந்து நுட்ப அணி. உங்களுக்கு டீச்சர் படிப்பிச்ச மாதிரி இந்த பாட்டின பொருளை நீங்க அறிய வேணும் என்றால் நுட்பமாகத்தான் அறிய வேணும். அவளோட கருத்து, தலைவியோட கருத்து என்னன்னு கேட்டால், நாங்கள் இதை மிகவும் மேலோட்டமாக சொல்லவில்லை, நுட்பமாகத்தான் நாங்கள் இதை அறிய வேணும். அப்ப நுட்பமாக அறிகிறவனியா அதுக்கு பேர் நுட்பவணி. நுட்பவணியிலையும் 4-5 பிரிவு இருக்கிறது. அதுல இது குறிப்பு நுட்பம். இந்த பாடல் குறிப்பு நுட்பம், இது 2-3 தரம் வந்திருக்கு இந்த பாடல். அதனுடைய கவனமா படிச்சு கொள்ளுங்க. இந்த பாடல் குறிப்பு நுட்பம். அதாவது காதலன் மெல்லுயிர்க்கு. அப்ப காதலன், அவளுடைய காதலனுடைய காதலன் அந்த ஆண், அவனோட மெல்லுயிர் தான் இந்த பொம்புல, இந்த பெண். மெல்லுயிர்க்கு காவல் புரிந்ததால், அப்ப அவள் மெல்லுயிர்க்கு அந்த அவளுக்கு காவல் புரிகிறார்கள் தோழிமார். காவல் புரிந்ததால் பேரேராயம் பிரியாத, அந்த காவல் புரிந்த அந்த பெண்கள், பேரியண்டா பெண்கள், ஆயம் என்றாலும் அந்த கூட்டம், பெண்கள் கூட்டத்தை பிரியாத. தலைவி அந்த காலத்துல தலைவி என்றா ஒரு முக்கியமானவள் தலைவி. அவளுக்கு 4-5 பேர் நிற்பார்கள், ஆயமாக்கள் கூட கூட்ட அந்த அவளுக்கு காவல் பார்க்கிறது. அப்ப பேதையராயம் பிரியாத இந்த மாதல்ன்றா இந்த பொம்புல, இந்த சொல்லப்படுற பொம்புல. அப்ப இந்த ஆயம் எல்லாம் தோழி பெண்கள் எல்லாம் அவளை பிரியாம இருக்கிறார்கள், பகல் நேரம் பிரியாம இருக்கிறார்கள். அப்ப இவளுக்கு ஒண்ணு செய்ய இயலாது, காதலனாக காத்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த மாதலன் அந்த பெண் படரிருள் கால் சீக்கும் பகலவனை நோக்கி, அப்ப பகலவனை நோக்குறான். படர் இருள் கால் சீக்குமெண்டா அந்த படர்ந்த இருளை கொண்டு வர,
படர்ந்த இருளை கொண்டு வர்றதுக்காக வேண்டி பகல வெளியில நோக்குறாள், சூரியனை பார்க்கிறாள். சூரியன் எப்ப போக்குறான் சூரியனை பார்க்கிறாள். படர் இருள்கால் சீற்றம், படர் இருள்காண்டா இருட்டை நீக்குகிற சூரியன். இருட்டு படர்ந்த இருட்டை நீக்குகிற சூரியனை நோக்கி குடதிசையை நோக்கும் குறிப்பு. குடதிசை என்றால் மேற்கு திசை. சூரியனையும் பார்க்கிறாள், மேற்கு திசையையும் பார்க்கிறாள். எப்ப இந்த சூரியன் மறைய போகுது மேற்கு திசையில என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த குறிப்பால இல்ல குறிப்பு நுட்பம். குறிப்பால அவள் காதலனோடு தான் சேர வேணும், அதற்கு எப்ப இரவு நேரம் வருகிறது என்று அவள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். அதான் எதிர்நுட்ப வழி. குறிப்பினாலே தன் கருதிய பொருளை பிறர் அறியுமாறு, குறிப்பினால் தன் கருதிய பொருளை பிறர் அறியுமாறு நுட்பமாக கூறுவதுதான் இந்த குறிப்பு நுட்பம். அப்ப இதுல பொருள் என்னண்டா, தலைவியின் கூட்டம் நிகழும் காலத்தை நோக்கி காத்து நிற்கிறாள் தலைவன். தலைவன் காத்து நிற்கிறான். தலைவியர் கூட்டம், இந்த தலைவியினுடைய கூட்டம், இந்த பெண்கள் எப்போது போகிறார்கள், ஏவாகினா அவங்க நித்திரவுள்ள போயிடுவார்கள். காத்து நிற்கிறான். அவனுக்கு மாலை காலத்தில் கூடலாம் என்பதை நுட்பமாக கூற விளைகிறாள் தலைவி. தலைவி அவனுக்கு நுட்பமாக கூறுறாள். சூரியனை பார்க்கிறாள், மேற்கு திசையை பார்க்கிறாள். அப்ப அதுல கருத்து என்னன்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நீ வா நம்ம கூடலாம்னு சொல்ல அதுல கருத்து. அப்ப அவள் சூரியனை நோக்கி முதல் பார்க்கிறாள், குறைய மேற்கு திசையை பார்க்கிறாள். அப்ப அதுல கருத்து என்ன, இப்ப சூரியன் மறைய போறான். அப்ப தலைவனுக்கு தெரிஞ்சிட்டு இது சூரியன் மறையும் மாலை காலத்தை அவர் நோக்கி கொண்டு இருக்கிறாள். அந்த நேரத்துல நாங்க கூடலாம் என்று சொல்லி அந்த கருத்தை நுட்பமாக தலைவனுக்கு விளக்குகிறார். இதுதான் நுட்பவணி. அதுல குறிப்பு நுட்பம். இது எழுதுனீங்கட்டா சரி, இந்த பாடலுக்கு கருத்தை எழுதுனா சரி. மற்ற கேள்வி என்ன அடிமான ஒரு எழுத்து அது படிச்சாச்சு. முதல் ஐயொலி சின்ன கண்ணது அதுவும் படிச்சாச்சு. அதிகம் படிச்சு முடிஞ்சு எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சது. அதையெல்லாம் படிக்கிட்டோம் இந்த பாடத்துல. சரி, அந்த இதுல முடிஞ்சு. நாங்க உங்களோட சைவ புலவராக்களுக்கு 2019ஆம் ஆண்டு அதை முடிச்சிட்டோம். அப்ப இளஞ்சைவ புலவராக்களுக்கு ஒரு பேப்பரை பார்க்கணும். நாங்க இளஞ்சாயப்பட 2023ஆம் ஆண்டு பார்த்துட்டோம். கொஞ்சம் அந்த விலக்கி விடுங்க கமலா. கொஞ்சம் எங்கள்கிட்ட கேள்வி கொஞ்சம் கேட்கும் கமலா. ஆ 2020ஆம் ஆண்டு இளஞ்சிவ புலவரை படிப்போம். நன்னூல் தாண்டிய விரை. அதுல முதலாம் கேள்வி, ஆசிரியர் இலக்கணமும் பாடங்கோறும் முறையும் பற்றி நன்னூலால் கூறுவோட்டு எழுதுகையில ஒரு பிள்ளை என்னட்ட இந்த கேள்வியை கேட்டது. டெலிபோன்ல கேட்டவ, வாட்ஸ்அப்ல. நான் அதை வகுப்புல சொல்லுவோம்தான் சொல்லாம இருந்ததான். ஆசிரியர் இலக்கணமும் பாடங்கோறும் முறையும் பற்றி நன்னூலால் கூறுவோட்டை எழுதுக என்று கேட்டிருக்கு. இளஞ்செய்வ புலவர். ஆசிரியர் இலக்கணம். அப்ப ஆசிரியர் இலக்கணம் என்றா உயர் குடிப்புறப்பும் சீவகாருண்யமும் கடவுள் வழிபாடுமாகிய இவைகளை எய்திய மேன்மையாக இருப்பார். அப்ப புலனருள் செய்வம் கொள்கை மேன்மை ஆசிரியர் இலக்கணம். புலனருள் செய்வம் குலத்து உயர் குடிப்புறப்பா இருக்கணும். மற்றது சீவகாருண்யம் தெய்வம், தெய்வத்தை வழிபடுபவராக இருக்கணும். இப்படிப்பட்ட கொள்கை உடையவராக
மேன்மை, கலை பயில் தெளிவு. பல கலைகள்லயே அவருக்கு பழகிய பழக்கம் இருக்கும். நல்ல கலைகள்லயும் நல்ல பழக்கம் இருக்கு. எல்லா கலைகளையும் இல்லை, சில அந்த பழத்தோட சம்பந்தமான அந்த கலைகள்ல சம்பந்தமாக இருக்க வேணும். கலை பயில் தெளிவு, கட்டுரை வன்மை. கட்டுரை எழுதுவதில் நல்ல வன்மையாக இருக்கணும். நிலமலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியம். அதாவது நிலமலை நிறைகோள் என்றா நிலமலை என்றது மலை நிகர் மாட்சியம். நிலத்தையும் மலையையும் துலாக்கோலையும் பூவை மொத்த குணங்களாக இருக்கணும். சரி, அவர் எப்படி இருக்கணும்? நிலத்தை நிலம் என்னத்துக்கு உதாரணம்? நிலம் பொறுமை. நாங்க இவ்வளவு நடக்கிறோம், கூத்தாடுறோம், போறோம், வாடுறோம். ஆனா நாங்க இந்த நிலத்திற்கு உதாரணம். அது நிலம் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் இந்த ஆசிரியம் இருக்கணும். நாங்க இன்னும் கூத்தடிச்சாலும் மாணவர்கள் ஆசிரியர் பொறுமையாகத்தான் அதை கையாள வேணும். அப்ப மலையையும் போல இருக்க வேணும். மலையும் என்ன? நிலத்தையும் மலையையும் போலவும். நிறைகோள் என்றது மற்றது துலாக்கோள். மலை நிகர் மாட்சி. நிலத்தையும் மலையும் துலாக்கோள். மலை நிறை, அது பிறகு கோள் துலாக்கோலை போலவும். தண்ணி எடுக்கிட்டு மக்களுக்கு உதவி செய்வது துலாக்கோலை போலவும். பூவையும் ஒத்திருக்க வேணும். மலர் பூவை முத்து, நிகர் என்ற ஒத்து, மாட்சியும். இப்படிப்பட்ட மாட்சிமை கொண்ட பெரிய குணங்களை உடையவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். அப்ப நிலமலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியம். நிலத்தையும் மலையையும் துலாக்கோலையும் பூவையும் மொத்த குணங்களுடையவராக இந்த ஆசிரியர் இருக்க வேண்டும். அடுத்தத சொல்ற பல உலகியல் அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். இளமலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியும். உலகியல் அறிவோடு. அப்ப உலகியல் அறிவு அவருக்கு இருக்க வேணும். உயர் குணம் யாவும். உயர்ந்த குணம் இருக்க வேணும் அவருக்கு. உயர் வழியாகிய நல்ல குணங்கள் இருக்க வேணும். நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் அவருக்கு இருக்க வேண்டும். நூலை உரை ஆசிரியன். அப்ப நிறைய அமைபவன் நூல் உரை ஆசிரியன். இப்படிப்பட்ட ஆசிரியன் தான் இந்த நூலுக்கு உரை கூறுகின்ற ஆசிரியர். நூல் கற்பிக்கும் ஆசிரியர் இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு இருக்க வேணும் என்று ஆசிரியர் இலக்கணமும் பாடங்கூறும் முறையையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாடங்கூறும் முறை என்றது ஆசிரியர் இலக்கணம் தான் இப்ப சொன்னது. பாடங்கூறும் முறை அவர் எப்படி பாடங்கூறவல்ல? ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலமும் இடனும் வாழி. இதெல்லாம் பாடமாக்கி வச்சு கொள்ள இல்லைங்க. அப்பதான் உங்களுக்கு எழுத லேசி. இந்த பாடமாக்கி வச்சுக்கணும். இந்த பாட்டுகளை அப்படி எழுதி போட்டு அதுக்கு கொள்ளையும் எழுதலாம். அப்ப ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலமும் இடனும் வாழிதி நோக்கி. சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி விதைக்கப்படும் பொருள் உள்ளத்தமைந்து விரையான். அப்ப பாரு, ஈதல் இயல்பே. அப்ப பாடம் சொல்லும் வரலாற்றை சொல்லும் போது அவன் ஈதல் இயல்பே என்ற என்ன? காலமும் உடனும் தூயதாக பார்த்து ஈதல் கொடுக்கிறது இயல்பாக கொடுக்க வேணும். அப்படியா கொடுக்கிற நேரம் என்ன மாதிரி நேரம்னா காலமும் இடனும் வாலிதி நோக்கி என்றா காலமும் உடனும் தூயதாக, வாலிதி என்ற தூயனமாக பார்த்து சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி. சிறந்துளி இருந்தா சிறந்த இடத்திலே இருந்து தான் வழிபடும் கடவுளை துதித்து, தெய்வம் வாழ்த்தி துதித்து உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து. கடவுளை துதித்து பாடம் படிப்பிக்க முதல் ஆசிரியர் கடவுளை துதித்து பாடம் சொல்லப்படும் பொருளை தன் கருத்தில் கண் நிறைந்து தன் பாடம் என்ன படிப்பிக்கப்படுமோ அதை தன் கருத்தின் கண் நிறைத்து உள்ளத்தமைத்து விரையான். அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. விரையான் வெகுளான், கோபிக்க கூடாது. மாணவர்கள் கேள்வி கேட்டாலும் கோபிக்க கூடாது. விரும்பி முகமலர்ந்து, அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் விரும்பி முகம் மலர்ச்சியுடையதாக
கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உள்ளங்கொள். அப்ப கோபம் இல்லாமல் முகமலர்ச்சியோடு அலைந்து கொள்வோன் என்றது கேட்பவர்கள். அப்ப அறிவின் வகை அறிந்து கேட்பவர்களுடைய அறிவின் வகை அறிந்து மாறுபாடில்லாத மனத்துடனே நூலை கற்பிக்க வேண்டும். அறிந்து நூலை மனதினால கற்பிக்க வேண்டும், நூலை கற்பிக்க வேண்டும். மாறுபாடு இல்லாமல் நூலை தான் அந்த ஆசிரியர் இலக்கணம். அப்ப ஆசிரியர் இலக்கணமும் பாடம் கூறும் முறையும். முதல் ஆசிரியர் இலக்கணம் சொன்னா இப்ப பாடம் கூறுற முறை சொல்லிட்டு. அடுத்த கேள்வியா கேட்டிருக்கிறார்கள், தம்மோடு தாமும் புறவும் மயங்கும் எழுத்துக்களவை. தம்மோடு தாம் மயங்குற எழுத்துக்கள் என்ன, தம்மோடு புற மயங்குற எழுத்துக்கள் என்ன? அப்ப அதுக்கு பேர் இருக்குது, இடைநிலை மெய்மயக்கம் சொல்லி. இப்ப அந்த சூத்திரம் இருக்கு, தம்மோடு தாம் மயங்குற எழுத்துக்கள் காசாதாப ஒளிந்த ஈரேழன் கூட்டம். ஈரேழன் 14 ஈரேழு கூட்டம். 18 மெய்யில இந்த 4 மெய்யையும் தவிர்ந்த ஏனைய ஈரேழண்டா 7 2 14 அந்த மெய் எழுத்துக்களுடைய கூட்டம். மெய்மயர் குடநிலை சேட ஒளிந்து இரட்டாகும். இவ்விருபால் மயக்கு மொழிநடை மேவும் உயர்மை மயக்கம் விளறு என்ற ஒரு சூத்திரம் இருக்குது. தம்மோடு தாமும் புறவும் மயங்கும் எழுத்துக்களது என்றதுக்கு இந்த சூத்திரத்தை நீங்க எழுதணும், இடைநிலை மெய்மயக்கத்துக்குரிய சூத்திரத்தை. காசதர் ஒளிந்த ஈரேழன் கூட்டம் 14 மெய்களும் மெய்மயக்குற்று உடல்நிலையாகவும், உடல்நிலையண்டா காசதர் ஒளிந்த மேனிய 14 மெய்யும் தம்மோடு தாமும் புறவும் மயங்கும். தம்மோடு காசதவ தம்மோடு தான் மட்டும்தான் மயங்கும், புறமைகளோடு மயங்காது. இந்த காசத ஒளிந்த ஏனைய கூட்டங்கள் தம்மோடு தாமும் மயங்கும், புறமைகளோடையும் மயங்கும். மெய்மய குடல்லே சேல சானா லானவ ஒளிந்த சானா லான சேல ஒளிந்த ஈரட்டு ஆகும் இவ்விருப்பான். அப்ப சானா லானா எழுதி பார்த்தீங்கன்னா அந்த இல்லைன்னா ஏனைய மெய்களோட வராது, ஏனைய மெய்களோட தான் வரும், தம்மோடு தான் வராது. இல்லைன்னா தம்மோடு தான் வராது, ஆனா ஏனைய மெய்களோட வரும். மொழி இடைகளை மேவும் உயர்மை மயக்கும் வரும். அப்ப அதாவது காசதவா என்னும் 4ஐயும் நீக்கிய 14 மெய்களும் புறமெய்களோடு கூடும் கூட்டம் வேற்றில்லை மெய்மயக்கம். அப்ப வேற்றில்லை மெய்மயக்கம் என்னன்னு கேட்டா காசதவ என்ற 4ஐயும் தவிர்ந்த ஏனையமைகள் தம்மோடுதான் கூடும் கூட்டம். புறமைகள் தம்மோடுதாமும் புறமைகளோடு கூடும் கூட்டம். காசதவ ஒளிந்த ஏனையவைகள் தம்மோடுதான் கூடாது, புறமைகளோடு மட்டும்தான் அது கூடும். அப்ப இந்த காசதவா மட்டும் தம்மோடு தாமம் கூடும், தம்மோடு புறமைகளையும் கூடும். அது 4ஐ நீக்கிய ஏனைய 14 மெய்களும் புறமைகளோடு கூடும் கூட்டம் தான் வேற்றின்லை மெய்மயக்கம். அதெல்லாம் ஞாபகத்தில் போகணும். வேற்றின்லை மெய்மயக்கம் என்றால் என்ன மெய்மயக்கம் ஆகும். அடுத்தா சொல்ற சானா லானா என்னும் 2ஐ நீக்கி, சேல என்னும் 2ஐ நீக்கி ஏனையவை மற்றைய 16 மெய்களும் தம்மோடு கூடும் கூட்டம் உடல்நிலை மெய்மயக்கம். சானாவும் லானாவும் தம்மோடு தான் சேராது, ஏனைய மெய்கள் மட்டும் தம்மோடு தான் சேரும். அப்படியாக சேர்றது சொல்றது உடல்நிலை மெய்மயக்கம். 2 வருது, வேற்றில்லை மெய்மயக்கம் என்றா என்ன, உடல்நிலை மெய்மயக்கம் என்றா என்ன? அப்ப இந்த சூத்திரத்தாளங்களுக்கு மெய்யுடன் மெய் மயங்கும் மெய்யுடன் மெய் மயங்கும் படத்தி காசதவ என்னும் 4ம் தம்மோடு தாம் மட்டும்தான் மயங்கும், புறமைகள் மயங்காது. காசதவ என்றனாலும் அதுக்கு கானாக்கு பின்னால அதே கானாதான் வரும். சானா தானா பானா புறமைகளோடு சேர்ந்து வராது. காசதவ தம்மோடு தாம் மட்டும்தான் மயங்கும் எனவும் இது முக்கியமானது. சானா லானா என்ற 2ம் தம்மோடு தாம் மயங்காது, புறமைகளோடு மட்டும்தான் அது மயங்கும் என்று சொல்லி சொல்றார். இன்னும் 2ம் தம்மோடு புறவே மயங்கும் எனவும் ஒளிந்த 12 மெய்யும் தம்மோடு தாமும் புறவும் மயங்கும். இது 2ஐ ஒளிந்த ஏனையவைகள் தம்மோடு தாமும் மயங்கும், தம்மோடு புறவும் மயங்கும்.
அப்ப இதுல என்னன்னா இப்ப தம்மோடு தான் மயங்குற எழுத்துக்கள் கசதப்ப என்ற 4 தான் தம்மோடு தான் மயங்குறது. மற்றது டேட என்ற 2 வந்து தம்மோடு தான் மயங்காது, தம்மோடு புறமயங்கும். அப்ப உண்டுக்கு முதலாவதுக்கு பெயர் உடைநிலை உடைநிலை மெய்மயக்கம் 2 வகைப்படும். ஒன்று வேற்றிநிலை மெய்மயக்கம், மற்றது உடல்நிலை மெய்மயக்கம் என்று 2 வகைப்படும். அப்ப காசதவ என்ற 4 நீக்கி 14 மெய்களும் புறமைகளோடு கூடும் கூட்டம் தான் வேற்றிநிலை மெய்மயக்கம். அதில் நல்லா ஞாபகப்படுத்தணும். அந்த சேவலும் 2 நீக்கி மற்ற 16 மெய்களும் தம்மோடு கூடும் கூட்டம் உடல்நிலை மெய்மயக்கம். இது ஞாபகமா இருக்கணும் உங்களுக்கு. அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 3ஆம் வேற்றுமையின் உருபுகளையும் சொல்லுறுப்புகளையும் விளக்குக. 3ஆம் வேற்றுமையின் உருபு சொல்லுறு. இப்போ 3ஆம் வேற்றுமை நீங்க படிக்கிறீங்க. 3ஆம் வேற்றுமை உருபு 2 ஆலான் ஒடு ஓடு நன்னூல் தானே படிக்கிறோம் இது. அப்ப 3ஆம் வேற்றுமையில் உருபு நன்னூல்ல சொல்லப்பட்டது ஆலான் ஒடு ஓடு. தொல்காப்பியர் வந்து ஆனை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார், மற்றது சொல்லல. நான் உரையாசிரியர்கள் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின ஆசிரியர்கள் ஓடு ஓடு ஆலான் எல்லாம் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இங்க நன்னூலார் வந்து சொன்னது உருபு ஆலான் ஒடு ஓடு. 3ஆம் வேற்றுமை உருபு ஆலான் ஒடு ஓடு. அந்த சொல்லுருவு மிதிக்கிறதுக்கு அது கொண்டு உடன், சொல்லுருவு கொண்டு உடன். 3ஆம் வேற்றுமையின் உருவுகளையும் சொல்லுறுப்புகளையும் விளக்குக என்று விளக்கு. அப்ப உருவுகளை விளக்கணும் நீங்க. 3ஆம் வேற்றுமை உருபு ஆலான் கத்தியால் வெட்டினான் என்ன பொருள்ல வருது? கருவி பொருள் கருத்தா பொருள்ல வரும். 3ஆம் வேற்றுமை உருபு கருவி கருத்தா பொருள்ல வரும். கத்தியால் வெட்டினான் அது கருவி பொருள். கருத்தா பொருள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருக்குறள். இது கருத்தா பொருள். அதே போல ஆண் ஒடு ஓடு ஆசிரியரோடு மாணவன் சென்றான் அது உடல் நிகழ்ச்சி பொருள். கருவி கருத்தா உடல் நிகழ்ச்சி 3 பொருள் இருக்குது 3ஆம் வேற்றுமையில். ஒடு என்றதுக்கு ஆசிரியனோடு மாணவன் சென்றான், அரசனோடு மந்திரி சென்றான். ஓடு என்றும் வரும், ஒடு என்றும் வரும். அரசனோடு மந்திரி சென்றான், அரசனோடு மந்திரி சென்றான் என்றும் வரும். சொல்லுறுப்பு கொண்டு உடன். கத்தியால் வெட்டினான்றதுக்கு பதிலாக நாங்க கத்தி கொண்டு வெட்டினான் என்று சொல்லுறுப்பாக வரும் கொண்டு. உடன் என்றது ஆசிரியனோடு மாணவன் சென்றான் என்று சொல்லாமல் ஆசிரியருடன் மாணவன் சென்றான் என்று உடன் என்ற உறுப்பையில் நாங்கள் சொல்லுறுப்பாக எடுத்துக் கொள்ளலாம். அப்ப இது 3ஆம் வேற்றுமை உறுப்புகளையும் சொல்லுறுப்புகளையும் விளக்குக என்று கேட்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் அது மறுமொழி. அடுத்த 4ஆம் கேள்வி. இடைநிலைகள் வாயிலாக வினை காலங்காட்டுவது எப்படி என்று கேட்பார். அப்ப இடைநிலைகள் அன்றைக்கு உங்களுக்கு படிப்பிச்சனால் இடைநிலைகள் என்றால் இறந்த கால இடைநிலையே இத்தென்னா இட்டென்னா இட்டென்னா இன்னென்னா 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 இன் இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை கின்று கிறு ஆனின்றி எதிர்மறைக்குத்தான் வரும். கின்று கிறு நடக்கிறான் நடக்கின்றான் நடவான் என்றான் என்று வரும். அப்ப இடைநிலைகள் எதிர்கால இடைநிலை இப்பெண்ணாவும் ஊர்வெண்ணாவும் நடப்பான் நடவான் என்று இப்பெண்ணாவும் வேணாவும் வரும். அப்ப இந்த இடைநிலைகள் வாயிலாக வினை காலங்காட்டுவது இவ்வாறு என்று இப்ப நான் இடைநிலைகளை சொல்லி போட்டு உதாரணம் எழுதணும். வினையை எவ்வாறு காலங்காட்டு. இப்ப நடந்தான் என்று எழுதுங்க. நட ஆன். அப்ப இத்தன்னா இறந்த காலத்தை காட்டுவது. நடக்கிறான் நட 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 சக கிறு சக ஆண். அப்ப நடக்கிறான் கிறுகின்றது அப்ப நிகழ்காலத்தை காட்டுகிறது. நடக்கிறான் கிறுகின்றது நிகழ்காலத்துல வருகிறது. அப்ப அடுத்தது இப்ப என்ன எதிர்கால. இப்ப நடப்பான் என்று எழுதினா நட ஆண். அதுல இப்ப என்னன்றது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இப்படி இந்த உதாரணத்தை போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு சரியான மறுமொழி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்த கேள்வி. உரிச்சொற்களின் பயன்பாட்டை உதாரணம் வாயிலாக விளக்குக. உரிச்சொற்களின் பயன்பாடு என்னன்னு கேட்டிருப்பாரு. இப்போ உரிச்சொற்களோட பயன்பாடுக்கு ஒரு சூத்திரம் தந்திருக்கிறார் நன்னூல. பல்வகை பண்பும். இப்போ உரிச்சொற்கள் எப்படி இருக்க வேணும்? பல்வகை பண்பு பொருந்தியதாக இருந்த வேணும்.
பகர் பெயராகி அந்த பல்வகை பண்பை பகரண்ட உணர்த்துகிற பெயராகவும் ஒரு குணம் பல குணம் தழுவிய பெயராகும். ஒரு குணம் உணர்த்தும் பெயரும் பல குணம் உணர்த்துகிற பெயராகவும் ஒருவர் செய்யுள் உரியன உரிச்சல் ஒருவர் செய்யுள். அப்ப இப்படியாக வர்றதுதான் இந்த உரிச்சல். உரிச்சல்றது பண்பு குணம் இதுகளை உணர்த்துகிறது தான் இந்த உரிச்சல் சொல்லியிருக்கிறார். உரிச்சொற்களின் பயன்பாட்டினை உதாரணம் மூலம் விளக்கு. அப்ப இதுல 4 குறிப்பு இருக்கிறது. முதலாவது பல்வகை பண்பை உணர்த்துறது. முதலாவது பல்வகை பண்பு. இரண்டாவது பல்வகை பண்ணும் பகற்பெயராகி ஒரு குணம் பல குணம் தழுவி. ஒரு குணம் தழுவிய சொல்லாகவும் இருக்கணும், பல குணம் தழுவிய சொல்லாகவும். ஒரு குணம்ன்றது சால உரு தவ நனி எல்லாம் மிகுதி பொருளை உணர்த்துகிறது. அப்ப அது ஒரு குணம் தழுவிய உரிச்சல். பல குணம் தழுவியன்றது கடி என்ற சொல்லி உரிச்சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடி என்ற உரிச்சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. 10-15 பொருள் இருக்கிறது. கடி என்ற விரைவு, காவல், மற்றது அழகு, மற்றது மிகுதி பொருளை உணர்த்துகிறது. இந்த மாதிரி அதுல ஒரு 10 கருத்து என்றாலும் இருக்கு. கடி காவல் என்ற கூட மிகுதியான காவல், கடி நாய் என்ற கூட மிகுதி, கடி காரம் என்ற கூட மிகுதியான காரம் உடையது என்ற அப்படி வருது. அப்ப இப்படியான ஒரு குணம் பல குணம் தழுவி வருதல். மூன்றாவது பெயர் வினை சொற்களை விட்டு நீங்காதனமாக இருக்கும். இந்த உரிச்சொல் பெயரோடையாகவும் அல்லது வினையோட சேர்ந்துதான் வரும். தனிய வராது. பெயரோட அல்லது வினையோடு சேர்ந்து அதை விட்டு நீங்காதனமாக வரும். இப்ப 4 பண்பு இருக்கு. அடுத்தது 4வது செய்யுட்குரியன வார்த்தை. அதிகமாக இந்த உரிச்சொல் செய்யுள்ளதான் வரும். அப்ப உரிச்சொல்லுடைய பண்பு 4. பல வகை பண்பு முதலாவது. 2வது ஒரு குணம் பல குணம் தழுவியதல். 3வது பெயர் வினை சொற்களை விட்டு நீங்காதவையாக. 4வது செய்யுட்கு மற்றும் உரியனமாக. மோஸ்ட்லி பெரும்பாலும் செய்யுள்ளதான் வருவது. மற்றது அப்ப நன்னூலார் உயிர் உள்ளன. அப்ப உரிச்சொற்கள் நன்னூலார் உயிர்ச்சொற்களோட இதை பண்பை சொல்லியிருக்கிறார். அதோட சேர்த்து நன்னூலால் இன்னும் ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் சொல்லாத ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறார். நன்னூலார் உயிர் உள்ளன உயிர் இல்லனவுமாகிய பொருள்களில் குணம் உரிச்சொல் என்றும் இதையும் சொல்லியிருக்கிறார். நன்னூலார் உயிர் உள்ளன பொருள் உயிர் இல்லாதவான பொருள்களின் குணங்களும் உரிச்சொல் தான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப உயிர் உள்ளானவை முதல் ஐயறிவு இறுதியாக உள்ள உயிரினங்கள் 5 வகைப்படும் என்று சொல்றார். அப்ப உயிருடைய பொருட்களின் குணப்பண்பு அறிவு ஆகும். முதலாவது அறிவு. 2வது ஆசை. முதலாக 32 வகைப்படுத்தி மேலும் இணைய என்பதனால் அவற்றின் மேல் பிறவற்றையும் கூறினார். அப்படி பலவிதமாக அந்த உயிரின் பண்பை கூறியிருக்கிறார். உயிரில் பொருட்களின் குணப்பண்பு. உயிர் இல்லாத பொருட்கள்ல உயிர் பண்பு குணப்பண்பு உயிர் பண்பில அந்த 5 விதமான உயிரை சொல்லிருக்கிறார். ஊர்வன, நிலத்தில் வாழ்வன, அதுக்கு பிறகு நீரில் வாழ்வன முதலாவது, பிறகு நிலத்தில் வாழ்வன, பிறகு ஊர்வன, பரப்பன, அப்படி தான் நன்முறை 5 வகையாக பிரிச்சிருக்கிறார். அப்ப உயிரில்லாத பொருள்களையும் குணப்பண்பையும் பற்றி நன்னூலார் சொல்றார். உயிரில்லாத பொருள்களின் குணப்பண்பு நாற்றம், வெண்மை, கருமை, செம்மை, பொன்மை, பசுமை இப்படியான குணங்களையும் அந்த உரிச்சொல்லாகத்தான் நன்னூலார் கூறுகிறார். உயிரில்லாத பொருட்களின் குணப்பண்பு. மற்ற அரசுவையையும் அவர் அந்த உரிச்சொல்லதான் அரசுவை புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என்று சொல்லப்படுற 6 விதமான சுவைகளையும் அந்த உரிச்சொல்லுன்றதான் நன்னூலார் சொல்கிறார். அடுத்தது ஊறு, பொம்மை, தன்மை, மின்மை, வெண்மை, நொய்மை, சீர்மை, இழுமெனல், சரிச்சரை இந்த 7 விதமான சொல்லுகளையும் அதையும் அவர் அந்த இதுல உரிச்சொல்லதான் சொல்லியிருக்கார். ஊருன்னு சொல்றது ஊரு. பொம்மை, தன்மை, மென்மை, வெண்மை, நொய்மை, சீர்மை, இழுமை, சரிச்சரம். அடுத்தது உரிச்சொற்களின் பயன்பாட்டினை உதாரணம் வகையிலாக. உரிச்சொல்
பெயர் போல உருவும் உருவேற்றாலும் பெயர் போல இருந்தாலும் கடி என்றக்குள்ள பெயர் போல இருந்தாலும் தனக்கென பொருள் வேறுபாடு உடையது. அப்ப உரிச்சொல் பெயர் போல உருபெயற்றலும் உருபெயற்றும் வரும். பெயருடையும் வினையுடையும் சேர்ந்து உருபெயற்றும் வரும். வினை போல காலங்காட்டியும் வரும். அந்த உரிச்சொல் வினை போல காலங்காட்டுவதும் இல்லாமல், அது ரெண்டும் இல்லாமல், பெயர் போல வருவது இல்லை, காலங்காட்டுவதும் இல்லாமல் தனக்கென பொருள் வேறுபாடு உடையது. உரிச்சல் தனக்கு ஒரு பொருள் வேறுபாடு, அது காலங்காட்டாது, பெயராகவும் வராது, தனி பெயரோடையும் பெயரோடையும் சேர்ந்து வரும். சிறிய மாற்றம் பெற்றும் புறாமலும் வரும். வினையாகவும் வரும். தன்பொருள் மட்டும் உணர்த்தி பெயர் வினை பண்பை உணர்த்தி அவற்றுக்கு உரிமை பூண்டு வரும். அப்ப நன்னூலார் மேலும் செய்யுள்பித்தான் இந்த உரிச்சொல் உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். இந்த உரிச்சொல்லை பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கேன். நீங்க அவளையும் எழுதாட்டையும் கொஞ்சம் சுருக்கமாக எழுதினா சரி. உரிச்சொல்லை பற்றி நன்னூலார் என்ன மாதிரி பயன்பாட்டினை கூறுகிறார். அடுத்த கேள்வி, வழக்கினுள்ளும் செய்யனுள்ளும் களைதல் பாலனாகிய வழுக்கள் இந்திராணி அம்மா சரியா இருக்கா? நேரமா டைம் ஆச்சுது. குமரன் சார் நிக்கிறார். சார் வரல குமரன் சார். குமரன் சார் நிக்கிறாரோ? ஆனந்தி அம்மா சரி. சரி, நான் இப்ப இதோட முடிச்சு கொள்றேன். ஆனந்தி அம்மா நிக்கிறா. ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போறான்னு சொன்னவா. சரி சரி பொருங்க கூப்பிடுறேன். பிஸியா நிக்கிறா. நீங்க முடிச்சிட்டு விடுங்க. வழக்கினுள்ளும் செயலினுள்ளும் களைதல் பாலனவாகிய வழுக்கள் எவை என்று கேட்கிறார். அப்ப நாங்க அந்த வழுக்கள் களைதல் என்றா நீக்கக்கூடிய, வலு என்றா பிழைகள் என்ன என்று கேட்கிறார். இப்ப திணை எடுத்து பாத்தீங்கன்னா திணை வலு. சில சொல்வார்கள் அவன் வந்தது என்று சொல்வார்கள், அது திணை வலு. அவன் வந்தான் என்றுதான் சொல்லணும். அவள் வந்தாள் என்று சொல்லணும். அவள் வந்தான் என்று அது பால்வலு. சரியா? அப்ப திணை வலு என்றக்குள்ள அவன் வந்தது, பால் வலு என்றக்குள்ள அவன் வந்தாள் என்றால் பால்வலு. இடவலு என்றக்குள்ள யான் வந்தான், யான் வந்தேன் என்றுதான் சொல்லணும். யான் வந்தான், அது இடவலு. காலவலு நாளை வந்தான் அது காலவலு. நாளை வருவான் என்றுதான் சொல்லணும். நாளை வந்தான் அது காலவலு. வினாவலி கறக்கின்ற எருமை பாலோ சினையோ கறக்கின்றது வினாவலு. வட்டிக்கு ஒட்டைக்கு வழியாது என்று ஒரு ஆள் கேட்ட நோயிடம் அதுக்கு மறுமொழி சொல்றாரு. கொட்டைப்பாக்குக்கு வட்டிக்கோட்டைக்கு வழியாது, கொட்டைப்பாக்குக்கு 100 ரூபாயோ என்னோடு சொல்றாரு. அப்ப அது வினாவலு. கறக்கின்ற எருமை பாலோ சினையோ என்று கேட்டா அது வினாவலு. இப்ப வழுக்கள். அம்மா டைம் ஆகிட்டது. சரி, ஓகே, நான் முடிக்கிறேன் இதோட. சொல்லுங்க ஆனந்தி. இன்றைக்கு நாங்க நிறைய செய்வோம். டைம் ஆயிட்டு தானே. சரி. ஓகே. நன்றி. கேள்விகள் இருந்தா பிறகு கடைசியா கேளுங்க. கேள்விகளை பிறகு அடுத்த வகுப்புல கேட்கட்டும். இதுவரை நேரமும் தொல்காப்பியம், நன்னூல், கடந்த கால வினாபத்திரங்கள் தொடர்பான மீட்டல் விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.